ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடந்த 7 மாதங்களும் கர்த்தர் கண்ணின்மணியைப் போல நம்ம எல்லாரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தினார். அதே போல இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கூட நடத்துவாராக. இந்த 8வது மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் சிந்திக்கக்கூடிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். 8வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மறுபடியும் ஒருவேளை ஏற்கனவே அவர்கள் வேர் பற்றி கொண்டிருந்தவர்கள், கனி கொடுத்தவர்கள், ஆனால் இந்த நாட்களில் சில காரணங்கள் நிமித்தமாக அவர்கள் வேர் பிடித்து இல்லாமல் கனி கொடுக்க முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி திரும்பவும் மறுபடியும் அவர்கள் கீழே வேர் பற்றி இருக்கிறவர்களாகவும் மேலே கனி கொடுக்கிறவர்களாகவும் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது, அதற்கு முன்பதாக நாம் வாசிக்கும் பொழுது 37வது அதிகாரங்களிலே, அதாவது அசிரியா ராஜா அவருடைய படை தளபதியாகிய ரப்சாக்கே அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சில காரியங்களை சொல்லுகிறார். அந்த காரியங்கள் அவர்களை பயமுறுத்துகிற ஒரு காரியமாயிருந்தது. அவர்கள் நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு, வேர் பற்றி இருக்காதபடிக்கு அவர்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு காரியமாயிருந்தது. அப்போ ரப்சாக்கே சொல்லுகிறார், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், எசேக்கியாவின் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடாதபடி இருங்கள். ஏனென்றால் எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி உங்களை நம்ப பண்ணுகிறார். அந்த வார்த்தைக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்க வேண்டாம். ஏனென்றால் அசிரியா ராஜா அவ்வளவு பலம் நிறைந்தவர்கள், ஏற்கனவே பல தேசங்களை சிறைபிடித்திருக்கிறார்கள். அப்போ அந்த தேசத்தில் யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதே போலத்தான் உங்களுடைய தேசமும் அசிரியா ராஜாவினாலே கைப்பற்றப்படும். ஆகவே நீங்கள் எசேக்கியா ராஜா சொல்லுகிற வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம் என்று சொல்லி ரப்சாக்கே ஒரு பயமுறுத்துதலுக்கு ஏதுவான வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஜனங்களுக்குள்ளாக ஒரு கலக்கம், ஜனங்களுக்குள்ளாக ஒரு பயம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில் நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை மற்ற மக்கள் நம்மை குறித்து சொல்லுகிற காரியங்கள், அல்லது நம்மை பயமுறுத்தத்தக்கதாக பேசக்கூடிய சில வார்த்தைகள், அல்லது சில சாபமான காரியங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே நமக்குள்ளாக பயம் நிறைந்து நாம் காணப்படலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய திருச்சபை ஊழியங்கள், நம்முடைய வேலை என்னவாய் நடக்குமோ, எப்படி முடியுமோ என்கிறதான ஒரு பயம் நிறைந்து காணப்படலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் உங்களை நான் வேர் பற்றி பிடிக்க செய்வேன், மேலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரப்சாக்கியுடைய வார்த்தைகள் இஸ்ரவேல் மக்களையும் ராஜாவையும் வேதனைப்படுத்தியது, பயமுறுத்தியது. அவர்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி இருந்தார்கள். ஆனால் அந்த எசேக்கியா ராஜா செய்த காரியம், 3 வகையான காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 காரியங்களும் செய்ததனுடைய விளைவுதான் கர்த்தர் அங்கு வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையிலே, பயம் நிறைந்த சூழ்நிலையிலே, அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாத நிலைமையிலும், அல்லது ஏற்கனவே பல அனுபவங்களை நாம் பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், அதே போலதான் நமக்கும் நடக்குமோ என்கிறதான
பலவிதமான நெருக்கடியான நிலைமையின் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்கிற காரியத்தை எசேக்கியா ராஜாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 37வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசித்தான். முதல் செய்கிற காரியம் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்தார். ஆம் தேவ பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் நெருக்கடியும் பயமும் வேதனையும் என்ன செய்வதென்று தெரியாத நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ, அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் கர்த்தருடைய சமூகத்தை தேடி போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வேர் உறுதியாக இல்லாதபடிக்கு நம்மை நிலைக்குலைய செய்கிற காரியம், நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம், நம்மை பிடுங்கி வீசக்கூடிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிலைமைகள் வரலாம், வார்த்தைகள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம். அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போய் விடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடி போகும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை நாம் நாடும் பொழுது ஆண்டவர் நம்மை வேர்பிடிக்க செய்வார். எசேக்கியா ராஜா கர்த்தருடைய சமூகத்தை தேடி போனார், ஆலயத்தை நாடி போனார். அந்த இடத்துல போய் காத்திருந்து தேவனை நோக்கி ஜெபித்தார். இப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இக்கட்டான நிலைமைகளிலே எங்கே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசித்து தேவ சமூகத்திலே நம்முடைய பாடுகளையும் நெருக்கங்களையும் நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலைகளையும் தேவ சமூகத்திலே சொல்லுகிறோமா, அல்லது எதை நாடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். எசேக்கியா ராஜா முதலாவது கர்த்தருடைய சமூகத்தை தேடி போனார். இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லும்படியாக சில காரியங்களை சொல்லுகிறார். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை குறித்து சொல்லுகிறார். ஜெயிக்க வேண்டிய காலம், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய காலம், சத்துருவை மேற்கொள்ள வேண்டிய காலம், ஆனால் நாங்களோ பலனில்லாதவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய நிலைமையை ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது, நீங்களும் நானும் வேர் பிடித்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய உண்மையான நிலைமையை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இயல்பு என்ன நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் உண்டோ, என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை ஒளிவு மறைவின்றி உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது, நாம் வேர் பிடிப்பதற்கும் கனி கொடுப்பதற்கும் என்ன தேவையோ அவைகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று சொல்லி ஒரு வேண்டுதலையும் ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல ராஜா ஏறெடுக்கிறார். அப்போ பாருங்க, மீதம் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஒரு சில ஜனங்கள் அழிவுக்கு நேராய் போய்விட்டார்கள், அடிமைத்தனத்தில் போய்விட்டார்கள், சிலர் பயந்து அந்த காரியத்திற்கு உட்பட்டு விட்டார்கள். ஆனால் மீதம் இருக்கிற சில ஜனங்கள் இந்த பாதிப்பினாலே நொந்து போய்விடாத படிக்கும், அழிந்து விடாத படிக்கும், அடிமையாய் போய்விடாத படிக்கும் அவர்கள் பாதுகாக்கப்படுவதற்காகவும், அவர்கள் உறுதியாக கர்த்தருக்குள்ளாக நிலை நிற்பதற்காகவும், அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமுள்ள கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுவதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர் காத்திருக்கிறார். தேவ சமூகத்தை தேடி போனார். ஒளிவு மறைவில்லாமல் தன்னுடைய பலவீனத்தை அறிக்கை செய்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியமாக, தேவனுடைய ஆலோசனை, தேவன் கொடுக்கிற வார்த்தைக்காக
காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில நெருக்கடியான சூழ்நிலையில நாம் யாருடைய வார்த்தைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார்? இந்த சூழ்நிலையின் மத்தியில, இந்த நெருக்கடியின் மத்தியில, இந்த பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோமா? அல்லது மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்காகவும் மனிதர்களுடைய உற்சாகமான வார்த்தைகளுக்காக நாம் காத்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறோமா? எசேக்கியேல் ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தார். ஆண்டவர் எசேக்கியாவுடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை வந்ததையும், ஒளிவு மறைவில்லாமல் தேவ சமூகத்தில் தம்முடைய பலவீனங்களை அறிக்கை செய்ததையும், ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பதையும் பார்த்து கர்த்தர் பேசுகிற காரியம், நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதே என்று சொல்லுகிறார். அசிரியா ராஜாவுடைய ஊழியக்காரர் ரப்சேக்கே மாத்திரமல்ல, மற்ற யார் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகளை குறித்து நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றிலும் மனிதர்கள் உங்களை பயமுறுத்தத்தக்கதாக, உங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கத்தக்கதாக, அல்லது உங்களுடைய உயர்வை கெடுக்கத்தக்கதாகவும், உங்களுக்கு இருக்கிற நன்மதிப்பை கெடுக்கத்தக்கதாக பேசுகிற வார்த்தைகளை குறித்து, பயமுறுத்துகிற வார்த்தைகளை குறித்து, அவநம்பிக்கைக்கு ஏதுவாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே மனிதர்களுடைய வார்த்தைகளை எண்ணி நீ சோர்ந்து போக வேண்டாம். மனிதர்கள் கொடுக்கிற சில சாபமான வார்த்தைகளோ, தீமையான வார்த்தைகளோ, நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய வார்த்தைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த வழியாக வந்தாரோ அதே வழியாக நான் அவர்களை திரும்ப அனுப்புவேன். அவர்களுடைய தேசத்திலே அவர்களுடைய பட்டயமே அவர்களுக்கு விரோதமாக எழும்பும். ஆகவே நீ அதை குறித்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு இடையூறாக, தடையாக எழும்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வந்த வழியாகவே திருப்பி அனுப்புவதற்கு ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இரண்டாவதாக சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். மீதம் இருக்கிறதான ஜனங்கள் திரும்பவும் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள், நிலைத்திருப்பார்கள் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தையும் திரும்ப ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை பயத்தின் நிமித்தமாக, கலக்கத்தின் நிமித்தமாக வேறு கொள்ள முடியாதபடிக்கு, நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலையை இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் மாற்றப் போகிறார். வேர் கொண்டு என்று சொல்லும் பொழுது ஒரு உறுதியான ஒரு தன்மையை கர்த்தர் குறிக்கிறார். நிலைத்து நிற்பார்கள் என்று குறிக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நம்பிக்கையிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மாதமாகவும், ஜெபத்திலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மாதமாக, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆண்டவரை ஆராதிப்பதிலே, அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை நான் சில நாட்கள் நன்றாக வாழ்ந்தேன், ஆசீர்வாதமாக இருந்தேன், ஒரு காலத்திலே நான் நன்றாக ஜெபித்து வேதத்தை வாசித்து ஆராதித்து கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தேன், சில காரியங்கள், சில சூழ்நிலைகள், சில நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் அது எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போட்டது, நான் மாறிவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களை வேர்பிடிக்க செய்ய போகிறார். மறுபடியும் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்கிறவர்களாகவும், உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையிலே, சமாதானமான வாழ்க்கையிலே, ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே, பரிசுத்தத்தில் உங்களை நிலைத்து நிற்க செய்யத்தக்கதான காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் இந்த மாதத்தில் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மேலே கனி கொடுப்பீர்கள். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதம்
இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம், இழந்து போன நற்சாட்சி, இழந்து போன பரிசுத்தமான வாழ்க்கை, இழந்து போன தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்கள், இழந்து போன வைராக்கியம், சகலவற்றையும் கர்த்தர் திரும்பவும் இந்த மாதத்திலே உங்களுக்கு தந்து ஒரு கனி கொடுக்கிற சாட்சியுள்ள ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஆகவே அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், எசேக்கியேல் ராஜா செய்தது போல நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி போய் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய உண்மையான நிலைமையை அறிக்கை செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி இந்த 8வது மாதத்திலே நிலைத்து நிற்கிறவர்களாகவும் கனி கொடுக்கிறவர்களாகவும் உங்களையும் என்னையும் மாற்றுவார். ஆகவே தேவ சமூகத்தை தேடிப்போங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்மை சீர்படுத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். மறுபடியுமாக உங்களையும் என்னையும் அவருக்குள்ளாகவும் உலக பிரகாரமான சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாகவும் நிலைத்து நிற்க வைக்கவும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கவும் ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இந்த மாதத்தில் தந்து நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.